பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். துலாம் ராசி நம்ம பல தொலைக்காட்சிகளில் கூட இதை பற்றி பேசியிருக்கோம். துலாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே டைம் சரியில்லை. அவங்க ஒவ்வொரு ஜோதிட ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு தான் வராங்க. எங்காவது ஒரு புள்ளியாவது கல்லாவது மண்ணையாவது அசைத்திட முடியுமான்னு. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சி வரமளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏற்கனவே சனி அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காரு. இப்போ குரு 9ல் போய் கரெக்டாக பார்வையை மேலே போடு. குரு துலாத்துக்கு ஆகலைனாலும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விளிம்பு நிலை ஜோதிடர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல், அதாவது ஒரு கணிப்பு, ஜோதிட கணிப்பில் ரொம்ப முக்கியமானது கர்ணதபனா மரணம். அந்த அப்படியே பார்க்கடலில் போய் அமுதத்தை கடைஞ்சி எடுத்துகிட்டு வர மாதிரி பலன்கள் எடுக்கணும். ஒரு இடத்துக்கு துலாத்துக்கு குரு ஆகாது. பல புகழ்பெற்ற ஜோதிடர்கள் கூட சொல்லுவேன், துலாத்துக்கு குரு ஆகாதா, அப்போ குரு என்ன பண்ணாலும் தப்பு, எங்கே இருந்தாலும் தப்பு. அப்படி இல்லை. ஸ்தான பலனாக குரு ஒரு விதமான பலனை செய்வார். பார்வை பலனாக குரு வேற பலனை செய்வார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதர் ஒரே மனிதர் தான். வீட்டில் அப்பா, ஆஃபீஸில் மேனேஜரு, விளையாட்டு நண்பர்களோட விளையாடும்போது நண்பர், இப்படி ஒவ்வொரு இதை மாறுவார். அப்படி தான் கிரகங்களும். ஒரு கிரகம் மட்டும் இவர் அப்படியே கெட்டவர், அப்படியே மோசமான கிரகம், இவர் இந்த துலாத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார், அப்படி கிடையாது. அப்போ குரு ஸ்தான பலனாக பாக்யஸ்தானத்தில் உட்காரும் போது 9ல் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. குரு 9ல் இருந்தால் சில கடுமையான சில பிரச்சனைகள் துலாத்துக்கு உண்டு. ஆனால் தானே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி அந்த ராசியை பார்த்துடுறார். அது குருவில் என்னன்னா முழு சுபகிரகம் என்பதனால் முழுமையான கெடுபலன்களை குருவால் செய்யவே முடியாது. சனியை போல ஒரு தாக்குதலை குரு யாருக்கும் ஏற்படுத்த முடியாது. அதுதான் அது வித்தியாசம். ஆக குரு பகவானுடைய பார்வை துலாத்து மேல விழுது. குரு பகவானுடைய சமசப்தம பார்வை, 7ஆம் பார்வை, இவங்களுடைய உபஜயஸ்தானம் அங்கே போய் விடுது. அதாவது உபஜயஸ்தானம்னா என்ன, பார்த்து கொடுக்கக்கூடிய அதிகமாக ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது இந்த 3ஆம் இடம் எதுக்கெல்லாம் ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய முயற்சிகள், எஃபர்ட்ஸு, தைரியம், இளைய சகோதர சகோதரிகள், கல்வி, இதெல்லாம் இங்கே ஈக்குவேட் பண்ணலாம். பார்ட்னர்ஸு. இப்போ 3ஆம் இடத்துல போய் குரு பார்க்குறாருன்னா இந்த அத்தனையும் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல தைரியம் வரும். கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ், யங்கர் பிரதர் யங்கர் சிஸ்டர்ஸ்னால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி படிக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள், இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பயோடெக்னாலஜி படிக்கணும், எனக்கு இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் தான் படிக்கணும், எனக்கு இந்த படிப்பு தான் படிக்கணும், அப்படி இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கல்வியை, எதிர்பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய இதுங்கிறது ஒரு பாக்கியம். நினச்ச பையனை நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறது எப்படி ஒரு பாக்கியமோ, நினச்ச கல்வியை நினச்ச இடத்துல படிக்கிறது கூட ஒரு பாக்கியம்தான். அந்த பாக்கியத்தை தான் இப்போ இந்த சமயத்தில் துலாத்துக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, இதெல்லாம் விட அடுத்தது டாப் கிளாஸ் இவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போகுது குரு. இப்போ இதெல்லாம் என்ன, பூர்வ புண்ணியத்தில் போய் குரு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மேலே அந்த பார்வை விழும். ராகுவை சுபத்துவப்படுத்திடுவார், ஒயிட் வாஷ் பண்ணிடுவார் கம்ப்ளீட்டாக. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால கும் இருட்டு தான் ராகு. குரு பார்வை விழுந்தோடனே ராகு அப்படியே உஜாலாக்கு மாறிடுவார். அப்படி மாறினோடனே என்ன ஆகும்னா ராகுவுடைய பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ராகுன்னா பூத கண்ணாடின்னு சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன அரிசியில் தாஜ்மஹாலில் பேர் எழுதுவாங்க, அதை பூத கண்ணாடியில் பார்த்தா கரெக்டாக தெரியும்பாங்க. அந்த மாதிரி நல்ல பலன்களையும் கூட கெடுதலான பலன்களையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது தான் ராகு. ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ துலாத்துக்கு எப்படி இருக்குது சார்? எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக இருக்குது சார். நான் இப்போ நான் படிக்கிறேன்னா, துலாத்தில் இருக்கேன்னா எனக்கு நல்ல படிப்பு வரும், நான் நினச்சதை படிக்க முடியும். டைம் பீரியட், இப்போ நீங்கள் 20-30 வயசில் டைம் நல்லா இருக்குது, நான் போய் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு படிக்க முடியாது. அந்த டைம்
அந்த 17 வயசில் +2 குரூப் எடுக்கும் போது அந்த டேர்னிங் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வசதி இருந்தாலும் இப்போ எனக்கே எடுத்திங்கன்னா நான் +2 படிக்கும் போது சரியான வசதி இல்லை. நான் படிக்கணும்னு நினச்சது ஒன்று, ஆனால் படிக்க முடியாது. இப்போ பணம் இருக்கார படிக்க முடியாது. அது மாதிரி இல்லாமல் அந்த டைமுக்கு அந்த படிக்கக்கூடிய யோகம் அது வந்து துலாத்துகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இப்போ வரும். சரி, அடுத்தது ஒரு காதல் வந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ காதல்னாலே பிரச்சனை தான். அதில் வந்துருச்சு. இப்போது நான் நினைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னா சில சமயம் கடவுள் என்ன பண்ணுவார்னா, அட பாவி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த லவ்வை பிரிச்சிருவாரு. அது நமக்கு தெரியாது. ஆனால் துலாத்தில் இப்போது நல்ல தீர்ப்பு வரும். நான் வந்து காதலில் ஜெயிப்பீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு அந்த காதலில் ஜெயிச்சா நல்லதா தோத்தா நல்லதான்னு உங்களுக்கு தெரியாது சார், கடவுளுக்கு தான் தெரியும். அதை அவர் செய்வார், அவர் வேலையை செய்வார். அது செய்யும் போது கொஞ்சம் வலி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணும்போது வலி இருக்க மாதிரி. ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதுதான் நல்லது நமக்கு. அந்த மாதிரியான இது இருக்கும். திருமணம் வந்து நடக்கும். திருமணம் வந்து குரு பார்வை வந்து பூர்வ புண்ணியத்தில் விழுது, ராசி மேலே விழுது. திருமணமெல்லாம் வந்து துலாத்தில் நான் இருக்கேன், நான் பார்க்க நல்லா தான் இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலைக்கு போகிறேன், நல்ல பணம் இருக்குது, ஆனால் திருமணம் மட்டும் எனக்கு ஆகலை அப்படின்னா திருமணம் நடக்கும். இதெல்லாம் துலாம் ராசிக்கு பக்காவாக இருக்குது. அப்போ 5ல் இருக்கக்கூடிய ராகு, இதே 11 கேது, 12லேருந்து 11க்கு போகிறார் கேது, லாபஸ்தானத்தில் கேது. இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே என்ன கவனமாக இருக்கணும், வேலை செய்யக்கூடிய இடத்துல சாதாரணமாகவே எந்த ராசி நபருக்கும் தொல்லைகள் இருக்கிறது வாஸ்தவம் தான். இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் துலாத்துக்கு என்ன பண்ணோம், மறைமுக தாக்குதல் இருக்கும். ஆஃபீஸில் நேராக வந்து எதுவும் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, நல்லா சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. பக்கத்துலேயே நல்ல மச்சான் ஒன்றை மாதிரி இல்லைடா, சூப்பர் பெர்ஃபார்மர் ராணிம்பாங்க. நேராக 10 நிமிஷம் கழித்து மேனேஜர்கிட்ட போய் பூராத்தையும் சொல்லிடுவார். சார் உங்களை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிடுவார். வேலை போகக்கூடிய அல்லது வேலை மாற்றங்களுக்கான நேரம்னு சொல்ல முடியும். வேலை போகிறதுனாலே கவலைப்படக்கூடாது. அது எப்படி பண்ணணுன்னா, முதல்ல இருக்கிற வேலையில் பிரச்சனையை பண்ணி கொஞ்சம் பெயினை கொடுத்து அதை விட சூப்பர் வேலையில் கொண்டு போய் உட்கார வைக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால. ஸோ துலாத்துக்கு என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், வேலை போதா ஐயோ கவலைப்படக்கூடாது, அவ்வளோதானா. கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஆனால் இது ஃப்யூச்சரில் இப்போ இன்னும் ஒரு அனதர் ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு இதை விட பெட்டர் ஜாப், இதை விட பெட்டர் சேலரி, இதை விட பெட்டர் பொசிஷன், இதை விட பெட்டர் ரோல், அப்படி வந்து ஒரு ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணிடும். ஸோ துலாத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பிரயோஜனப்படுறாப்புல எந்த ஒரு ராசிக்கும் பிரயோஜனப்படாது. அப்படி இருக்குது இந்த துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சி. துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு பரிகாரம் வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமான், அவரை வந்து பிள்ளையார்பட்டியில் வந்து வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை செய்யும். அல்லது வீட்டிலேயே சிறிய சிறிய தானியங்கள்லாம் அந்த சுண்டல் மாதிரி செய்து விநியோகம், ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்வது, இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி எள் தீபம் ஏற்றுவது, இது வந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனி, 5ஆம் பாவத்தில் ராகு வருவதினால் எள் தீபம் ஏற்றுவது என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம், பிணி, பட்டினி இதெல்லாம் விலகக்கூடிய, அந்த தர்திரங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு யோகமான பரிகாரமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய விடிவு காலத்தை நோக்கி 30 வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்காங்கன்னு கூட சொல்ல முடியும். அவ்வளவு நல்ல காலகட்டத்தில் இருக்காங்க. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். Satyabama Institute of Science and Technology. Admissions open. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.